நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம். சனி பெயர்ச்சி பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும். சரிங்க சார், மார்ச் கடைசி 29 7.5 சனி ஆரம்பிக்குதா? இல்லை. எப்போ ஆரம்பிக்குது? அடுத்த வருஷம் மார்ச் தான் ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இந்த வருஷம் சனி சூப்பராக உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, ஜாக்கிரதை. பதட்டம் வெத்து கெத்து, ஜாக்கிரதை. தப்பு. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணினா மனசு சங்கடமாக இருக்கப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது இன்று தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்திருங்க. எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திரன் உதவியாக இல்லை. பதட்டம், மனக்குழப்பம், தேவையற்ற செலவு எல்லாம் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம். ஆமாம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாது, அடுத்த மார்ச் தான். எனவே சனி அடுத்த மார்ச்சில் இருந்தால் உங்களுக்கு உதவிக்கு வர்றார். மனசு சங்கடமாக இருக்கப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது இன்று தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்திருங்க. எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். பேச்சு சாமர்த்தியம் உயர்வை தரும். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏன்? திருவாதிரையினுடைய தலைவர் ராகு, சனிக்கிழமையினுடைய தலைவர் ராகு. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். உங்கள் மேலே பொறாமை திருஷ்டி இருக்குது, அதை குறைக்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ரங்கநாதரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாலிகா அல்லது ராக மாலிகா அல்லது புஷ்ப மாலிகா புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. கவியரசர் கண்ணதாசன் எழுதியது. கோயிலிருந்து படிக்கணும், நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், பொறாமல் போயிடும். கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட நிதானம், பொறுமை, பிறவி பலம், அது 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தடும். குறிப்பாக பூசத்துக்கு கூடுதலாக அதிகமான நன்மை உண்டு. சரி, அஷ்டம சனி முடியுதாமே சார்? முடியலை. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? முடியுது, மார்ச் மாதம் நினச்சோம் 29, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. மார்ச் மாதத்தில் அஷ்டம சனி முடியல. அஷ்டம சனி அடுத்த வருஷம்தான் முடியுது. ஆனால் சனி பகவானுடைய தொல்லை குரு பெயர்ச்சியிலிருந்து குறைஞ்சு போயிடும், அது உறுதி. ஆமாம். இன்னொன்று, அஷ்டம சனியினுடைய கடைசி 6 மாதம் சனி பகவான் வாக்கு கொடுத்துருக்கார், தொல்லையை பண்ண மாட்டேன்ட்டு. 2 அட்வான்டேஜ், வசதி உங்களுக்கு. எனவே இன்றைக்கி நாள் சூப்பர். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். உங்கள் மேலே பொறாமை திருஷ்டி இருக்குது, அதை குறைக்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ரங்கநாதரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாலிகா அல்லது ராக மாலிகா அல்லது புஷ்ப மாலிகா புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. கவியரசர் கண்ணதாசன் எழுதியது. கோயிலிருந்து படிக்கணும், நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், பொறாமல் போயிடும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சரிங்க, அஷ்டம சனி இந்த மார்ச்சில் ஆரம்பிக்குதே? இல்லை, அடுத்த மார்ச்சில் தான் ஆரம்பிக்குது. கண்டச்சனி தொடருது. சரி, கண்டச்சனுடைய தொல்லையும் குரு பெயர்ச்சியிலிருந்து குறைஞ்சு போயிடும். உங்கள் மேலே பொறாமை திருஷ்டி இருக்குது, அதை குறைக்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ. ஓம்
ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ரங்கநாதரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாலிகா அல்லது ராக மாலிகா அல்லது புஷ்ப மாலிகா புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசன் எழுதியது, கோயிலிருந்து படிக்கணும், நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், பொறாமல் போயிடும். மனசு சங்கடமாக இருக்கப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது இன்று தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்திருங்க. எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சனி பகவானும் இந்த வருடம் முழுக்க உதவி செய்கிறார். சார் கண்டச்சனி ஆரம்பிக்குது இந்த மாதத்தில்? இல்லை, வருடம் முழுக்க சனியினுடைய தொல்லை கிடையாது. வருடம் முழுக்க சனியினுடைய உதவி தான் இருக்குது. வியாதி தொல்லை, கடன் தொல்லை, எதிரி தொல்லை குறைஞ்சு போயிடும். சனி பகவான் உதவி செய்கிறார். இன்னைக்கு சந்திரன் உதவி செய்கிறார், நல்லது. அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். உங்கள் மேலே பொறாமை திருஷ்டி இருக்குது, அதை குறைக்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ரங்கநாதரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாலிகா அல்லது ராக மாலிகா அல்லது புஷ்ப மாலிகா புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசன் எழுதியது, கோயிலிருந்து படிக்கணும், நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், பொறாமல் போயிடும். மனசு சங்கடமாக இருக்கப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது இன்று தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்திருங்க. எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. சுவாதியினுடைய தலைவர் ராகு, சனிக்கிழமைக்கும் அவர் தான் தலைவர். சரி, இன்றைக்கி நல்ல நாள், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. சரிங்க சார், இப்படி சார் இப்போது 6ஆம் இடத்துக்கு சனி வராரே, மார்ச், சூப்பர். 6ஆம் இடத்துக்கெல்லாம் வரல, 5ஆம் இடத்துல தான் இருப்பார். அடுத்த வருஷம் தான் 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஆமாம், ஆனால் சனி பகவானுடைய தொல்லைகள் குறைந்து கொண்டே வருகிறது உங்களுக்கு, அது உறுதி. மனசில் இந்த மந்திரத்தை சொன்னால் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், பொறாமல் போகும். ஓம் கர்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து படிக்கணும். என்ன, பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. உளுந்தில் ஏதாவது செஞ்சு இருக்கலாம், வடை கிட கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் அனுஷம், கேட்டை, விசாகம் 4. பண விஷயத்தில் ஜாக்கிரதை, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், அதுலேயே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை. சார் அர்த்தாஷ்டம சனி இப்போ மார்ச்சில் முடியுதா? முடியல, அடுத்த வருஷம் தான் முடியுது. ஆனால் அர்த்தாஷ்டம சனியினுடைய தொல்லை மே மாதத்துலேருந்து குறையும். ஏன்னா இப்போ குரு பெயர்ச்சி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி, எத்திராஜனே போற்றி. எத்திராஜன்னா என்ன? யது வம்சத்தினுடைய ராஜன் எதிராஜன், அதுதான் எத்திராஜன். யது வம்சம்னா என்ன? கண்ணபரானுடைய வம்சம். கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம், திருப்பாவை ஆண்டாள் அருளியது. புரியுதோ புரியலையோ 30 பாட்டு படிச்சிருங்க. கேட்கறது இல்லை, படிக்கிறது. அதில் சிரமம் பார்க்காதீங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் உளுந்து வடை, தோசை, இட்லி ஏதாவது கொடுங்க. பசுமாட்டுக்கு கொடுக்கலாமா? அளவாக கொடுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. சனி பகவானுடைய உதவிகள் அதிகமாகிறது, நல்லது. சார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்களே, கிடையாது, அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்குது. இந்த வருஷம் அர்த்தாஷ்டம சனி இல்லை. சூப்பரான நாள், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசில் இந்த மந்திரத்தை சொன்னால் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், பொறாமல் போகும். ஓம் கர்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி.
நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து படிக்கணும். என்ன? பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். நல்லது நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. உளுந்தில் ஏதாவது செஞ்சு இது இருக்கலாம், வடை கிட கொடுங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். மகர ராசிக்கார நேயர்களே, 7.5 சனி முடியுதா? அடுத்த வருஷம் தான் முடியுது. ஆனால் சனியினோட தொல்லை மே மாதத்துலேருந்து குறையுது. இன்றைக்கி நாள் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் பதட்டம், வீண் பிடிவாதம் இருக்குது. அதை குறைக்கணும். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயகர் பெருமானுக்கு இன்றைக்கி தீபம் போடணும். ஏன்? இன்றைக்கி உங்கள் ராசிக்கு தலைவர் தான் கிழமைக்கும் தலைவர். அதனால் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி, எத்திராஜனே போற்றி. எத்திராஜன்னா என்ன? யது வம்சத்தினுடைய ராஜன் எதிராஜன், அதுதான் எத்திராஜன். யது வம்சம்னா என்ன? கண்ணபரானுடைய வம்சம். கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம், திருப்பாவை ஆண்டாள் அருளியது. புரியுதோ புரியலையோ 30 பாட்டு படிச்சிருங்க. கேட்கறது இல்லை, படிக்கிறது. அதில் சிரமம் பார்க்காதீங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் உளுந்து வடை, தோசை, இட்லி ஏதாவது கொடுங்க. பசுமாட்டு கொடுக்கலாமா? அளவாக கொடுக்கலாம், கொடுங்க. ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், வேகம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. எனவே குழப்பம் இருக்குது, வீண் செலவு இருக்குது, வீண் கவலை இருக்குது. தப்பிக்கிறதுக்கு வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சரிங்க சார், ராசி விட்டே சனி போகிறாராமே. இல்லை, அடுத்த வருஷம் தான் போகிறார். அப்போது இந்த வருஷம் முழுக்க அவர் இருக்கார். ஐயோ பரவாயில்ல, தப்பில்லை. மே மாதத்திலிருந்து குரு பகவான் சனியை பார்ப்பதால் சனியினுடைய தொல்லை குறையும். அதுக்கு சந்தோஷம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. சதயத்தினுடைய தலைவர் ராகு, சனிக்கிழமையினுடைய தலைவர் ராகு. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி, எத்திராஜனே போற்றி. எத்திராஜன்னா என்ன? யது வம்சத்தினுடைய ராஜன் எதிராஜன், அதுதான் எத்திராஜன். யது வம்சம்னா என்ன? கண்ணபரானுடைய வம்சம். கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம், திருப்பாவை ஆண்டாள் அருளியது. புரியுதோ புரியலையோ 30 பாட்டு படிச்சிருங்க. கேட்கறது இல்லை, படிக்கிறது. அதில் சிரமம் பார்க்காதீங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் உளுந்து வடை, தோசை, இட்லி ஏதாவது கொடுங்க. பசுமாட்டு கொடுக்கலாமா? அளவாக கொடுக்கலாம், கொடுங்க. ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு வெற்றி, உயர்வு, சந்தோஷம். சரிங்க சார், ராசிக்கு வர்றாராமே சனி, அடுத்த வருஷம் தான் வர்றார். இந்த வருஷம் முழுக்க 12ஆம் இடத்துல தான் இருக்கார். ஜென்மச்சனி அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்குது. எனவே 12ஆம் இடத்துல தான் இருக்கார். இன்றைக்கி நாள் சூப்பர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடுங்க, அல்லது விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஏன்? உத்திரட்டாதினுடைய தலைவர் சனி. சனிக்கிழமைக்கு யார் தலைவர்னு தெரியும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசில் இந்த மந்திரத்தை சொன்னால் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், பொறாம போகும். ஓம் கர்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து படிக்கணும். என்ன? பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். நல்லது நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. உளுந்தில் ஏதாவது செஞ்சு இது இருக்கலாம், வடை கிட கொடுங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். நேயர்களே, இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம். இதற்கு அடிப்படை என்ன? திருநாள்ளாறு பஞ்சாங்கப்படி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.